ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். இதோட வேற ஒரு காப்பி என்கிட்ட இருக்கு. நாம இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏய் சத்யா, நீ எதுக்கு? நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ அங்க இருக்க வேண்டாம். ஆர்த்தி, நீ முதல்ல கிளம்பு. சத்யா, அது கொடு. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. ஆர்த்தி போ. இந்த போட்டோவை மட்டும் ஸ்டேஜ்ல வச்சு பிரிச்சிருந்தா அவ்வளவுதான். சத்யா எடுக்கிற எல்லா முயற்சியும் அப்புறம் புஸ்வானமா போயிருக்கும். கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. முதல்ல நம்ம இந்த போட்டோவை டிஸ்போஸ் பண்ணுவோம். வா கயல், பின்பக்கம் நான் ஒரு இடத்த பார்த்தேன். அங்க போய் எரிச்சிடலாம். சரி வா, அங்கே போலாம். இந்த அபிமாமா எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியலையே. இவரை தேடியே பாதி வாழ்க்கை போயிரும் போல இருக்கு. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு எது நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீ என்னடா அப்படியே ஹாயா ஹவாய் பீச்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாதான் நம்ம அத்தை வீட்டுல இருக்க முடியும். இப்படி எல்லாம் நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமே நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதா ஆயிடும். போன் உடைஞ்சிட போதுடி. இங்க ஏன் வாழ்க்கை உடைய போகுதுன்னு நான் பயத்துல இருக்கேன். உனக்கு போன் உடையறது பெருசா போச்சா? முதல்ல நீ இத பாரு. ஏய், இதுங்க ரெண்டும் என்னத்த போட்டு எரிக்குதுங்க? அதான் தெரியலமா. ஆனா எரிச்சிட்டு தம்ஸ் அப் எல்லாம் வேற காமிச்சிட்டு போனாங்க. அதுதான் எனக்கு செம்ம காண்டா இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமா எரிச்சிட்டாங்கம்மா. அவங்க கூடி கூடி பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த விஷம் வச்சதுலயே சத்யா மேலதான் எனக்கு சந்தேகமே. ஆனா யார் இத சொன்னா கேக்குறாங்க? இந்த வீடியோ பார்த்தல, 3 பேரும் பண்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா சத்யாவை பத்தின ஏதோ ஒரு உண்மைய இந்த கும்பலும் அத்தைக்கு தெரியாம மறைக்கிறாங்கன்றது மட்டும் அப்பட்டமா புரியுதுடி. அத ரகசியமா காப்பாத்துறதுக்கு தான் அப்பப்ப இதுங்கெல்லாம் ரகசிய கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. கரெக்டுமா. இவ்ளோ டிராமா போடுற சத்யா மட்டும் அர்ஜுன் மாமாவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், நம்ம டிராமாலாம் அதோ கதிதான். மா, இந்த வீடியோவை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணுமா? அத முதல்ல நீ சொல்லு. ஏன் இல்ல, நிறுத்திட்டா போச்சு. எப்படிமா? எதை எரிச்சாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அட நீ ஒண்ணு, எரிஞ்சது எரிஞ்சு போச்சு. எரிய போறத பத்தி பேசுடி. அந்த கல்யாணி கயலு 2ல 1 தட்டி நம்ம பக்கம் தூக்கிட்டா ஒர்க் அவுட் ஆயிடும். பாப்போம், ஏதாவது ஒரு பிடி கிடைக்குதான்னு பாப்போம். அவங்க 2 பேரு வாயாலேயே நாங்க இததான் இதுக்காக தான் எரிச்சோன்னு சொல்ல வைக்கணும்டி. அப்படி மட்டும் நீ சொல்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன்,
அத்தை கிட்ட போய் சொல்லிட்டா மட்டும் போதும். அவங்களுக்கும் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வந்துரும். அபிப்பிராயம் வந்து அம்மா, எனக்கும் அபிமாமாக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருவாங்க. ஏய், அப்படியே போட்டனா இப்ப உன் கல்யாணத்துக்கு தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோமோ? இத பாருடி, சத்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நம்மள தெருவுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அத முதல்ல பாப்போம். இங்க பாரு, சத்யா அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கவே கூடாது. அதுதான் முக்கியமே. ம். சஞ்சயா இந்த நேரத்துல எங்க எதுக்கு வரான்? கத்தி ஆளை கூப்பிட்டுருவோமா? வேணாம், இந்த இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ சுபத்ரா. இப்ப உன்னோட டார்கெட் சத்யா மட்டும்தான். அடப்பாவி, அதெல்லாம் சரி, சத்யா ரூம்குள்ள வேற போறான். அந்த ஃப்ராடு கும்பல் இவனை வச்சு டிராமா போடுதுங்களா? இல்லனா அதுங்க ரகசியத்தை இவன் கண்டுபிடிக்க போறானா?